நண்பர்களுக்கு வணக்கம். நான் அவங்க வந்து ரொம்ப நாளாக லேட் பண்ணிக்கிட்டு இருந்த வீடியோ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் முழுக்க சங்கரல் தலைகள், அது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பாம்புகள் சந்தையில், ஊர் பெரிய பாம்புகள் சந்தைங்க, அங்கே நடக்கிற வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த சந்தை கூடும். இந்த சந்தையில் இருக்கிற ஆடு வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். முழுக்க ரா வீடியோவாக இருக்கும் பாருங்கள். பெரும்பாலும் அதிகப்படியாக வெள்ளாடுகள் வரும், அதுக்கப்புறம் செம்மறியாடுகள் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் இதாங்க என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு சேவல்கள் தான் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா, சேவல்கள், அதுக்கப்புறம் கோழி கொஞ்சம் வரும், புறா வாத்துகளும் வரும், வான்கோழி கிளி கோழிகளும் கொஞ்சம் கிடைக்கும். இந்த இதெல்லாம் அதிகமாக வரும். இதுக்கு அடுத்த போர்ஷன், அதாவது இது வரைக்கும் இதாக இருக்கும். இதை அடுத்து முடித்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு முழுக்க என்ன சொல்கிறேங்க, வெள்ளாடும் செம்மறியாடுகளும் தாங்க தனியாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா வளர்ந்த வெள்ளாடுகளும் கிடைக்கும், செம்மறியாடுகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக எங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த விறகு வெட்டுக்கு ஓட்டுறதுக்கான அந்த அருவா அந்த மாதிரியான விஷயங்களும் நிறையவே கிடைக்குங்க. இங்கே சந்தையில் என்னென்ன கிடைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி அடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சுன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரா வீடியோவே போடுறேன். எப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ விலை போய்கிட்டு இருக்குது, என்ன ஏதுன்னு பாருங்கள். சந்தையில் இருக்கிற நல்ல விஷயங்களும் இருக்குது, தீய விஷயங்களும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அந்த இடைத்தரகர்கள் பிரச்சனை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சந்தைக்கு வரும்போது நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி நீங்கள் விலை பேசணும் என்ன ஏதுன்னு சொல்லி அடுத்த வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோஸில் சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக சுற்றி மட்டும் பாருங்கள். அது ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லுவோம் வேங்க என்ன பண்ண சொல்லுவான். சுற்றிட்டு வரும், ஒரு சுற்றி வரும், அதுக்கப்புறம் பார்ப்போம் எது அமையுது என்ன ஏதுன்னு. இங்கே இந்த வாரம் பூரா செம்மறி தான் கிடக்கும், கொஞ்சம் மேக்கம் வேணா தான் அமையும். கூட்டம் என்ன கூட்டம் கம்மி என்ன ஐயா வியாபாரி இங்கே நிற்கியா? இங்கே என்ன சரி என்னது செம்பரியா? சரி முடிஞ்சாடி முடியலையா? சரி சரி அதெல்லாம் ஆடு வேணுமா? அப்ப வா பாப்பா. காரணம் இந்த மாதிரி தரத்து குட்டியை பார்க்க இல்லை இதோட பொடி குட்டியை பார்த்துருவோமா? இதுல அதுதான் சொல்லு, அது எவ்வளோ இல்லை இந்த மாதிரி பொடி குட்டியா? இதை விட பொடி குட்டி வேணுமா? அப்போ நீ பிறந்த குட்டி தான் தூக்கணும். பொடிக்குட்டி வர்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காலையில் வந்தனா பொடிக்குட்டி அமையும். இது இந்த மாதிரி தனியா ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எவ்வளோன்னு கேட்டு பார்க்க எவ்வளோன்னு டிங் டிங் யாரு என்ன ஐயா இதுக்கு வந்தாச்சோ? தரக்கு வந்தாச்சுண்ணா எவ்வளோ இது படிக்குட்டி? 5 ரூபா சொன்னார் பார்த்தியா? சொன்னா இது வெளியே வரும்போது எடுத்த வீடியோங்க. இந்த வீடியோவில் தான் இந்த என்னது கிணிக்குழும் ஆண்கொழியும் கிடக்கா அந்த மாதிரி தான். அது சந்தையில் பார்த்தீங்கன்னா சுத்த கருப்பு வெள்ளாடு, அதுக்கப்புறம் சுத்த வெள்ளையில் இருக்கிற சேவல் வந்து நல்ல விலை போகுங்க. கிளி சந்தைக்கு போயிட்டு காமிக்கிறேன் விலை போகுது அப்படிங்கிறத வியாபாரிக்கிட்டே விலை சொல்லி பார்க்குறேன். அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு சுத்த கருப்பும் சுத்த கருப்பு வெள்ளாடும் சுத்த வெள்ளை சேவலும் எந்த அளவுக்கு ரேட்டு போகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அவ்வளோ விலை போகும். எவ்வளோ விலை போகுது அப்படிங்கிறது பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதோட விலை என்ன அப்படிங்கிறத திருவிழா டைம் உங்களுக்கு அவங்கக்கிட்டே வியாபாரிக்கிட்டே நேராக பேட்டி எடுத்து உங்களுக்கு போடுறாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.